சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. எத்தனை சொன்னாலும் அகப்பே என் மனம் தேராதே. சித்தும் அசித்தும் விட்டே அகப்பே சேர்ந்து நீ காண்பாயே. அகப்பை சித்தர். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நான் சித்தவனத்துக்குள்ள போகத்தான் போறேன். அப்படியா? அப்ப நானும் உங்க கூட வரேனே. வைத்திரியா, அங்க பாருங்க. எவ்வளவு பெரிய நோய்க்கும் வைத்தியம் பார்த்தாலும் நான் சன்மானமா வாங்குறது வெறும் 101 ரூபா தான். வாட்? வைத்தியத்தை பழப்புக்கான ஒரு தொழிலா நான் பாக்குறதில்ல தம்பி. மழை பெய்யுது, காட்டுல மூலிகை விளையுது. இன்னென்ன நோய்க்கு இன்னென்ன மூலிகைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நோயாளிகளுக்கு கொடுக்கிறோம். அதுவும் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நமக்கு கத்து கொடுத்தது. வாங்குற இந்த பணத்துல செலவு போக மிச்சம் இருக்கிறத சேர்த்து வச்சு வருஷா வருஷம் இந்த ஊர்ல நடக்கிற திருவிழாவுல ஜனங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறோம். மை காட், நீங்க சொல்றது என்னால நம்ப கூட முடியல. சரி, உங்க வைத்தியத்தை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறீங்க. இது ஏன் சிட்டில ஃபேமஸ் ஆகல? ஜனங்களுக்கு மாத்திரை போட்ட உடனே நோய் குணமாகணும். எல்லாரும் அவ்வளவு அவசரத்துல இருக்காங்க. ஆனா அந்த மாத்திரைங்க அவங்க நோயை குணப்படுத்தல, அப்போதைக்கு நோயை உடம்புக்குள்ளேயே அமுக்கி வைக்குதுன்னு ஜனங்களுக்கு புரியல. அத பயன்படுத்தி பெரிய பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி வச்சு அத காசாக்குறாங்க. எங்க சித்த மருந்து எவ்வளவு வசதிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தம்பி, இந்தாங்க. இத நாள் ஒண்ணுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேன்ல குழைச்சு சாப்பிடுங்க. இது எதுக்கான மருந்து? இது அத நான் இப்ப சொல்லல. இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு அது எப்படி வேலை செஞ்சதுங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. தம்பி, எங்க வைத்தியர் ஒரு மருந்து கொடுக்கிறாருன்னா நீங்க நம்பி சாப்பிடலாம். சரி தம்பி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிக்கிறத பத்தி சாமி கிட்ட உத்தரவு கேட்டுலாம் இல்ல? யா, நான் தான் ஓகே சொல்லிட்டேனே.
சந்தோஷம் தம்பி. நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு சாயந்தரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி. வரேன் தம்பி. வரேங்க, வரேன். சரிங்க. வரட்டுமா? யா பாய். மாப்பிள்ளையும் ராஜதுரையும் ஏதோ குறுக்கு வழியில் திட்டம் போடுறாங்க. உத்தரவு கிடைக்க விடக்கூடாது கணேசா, ஜாக்கிரதை. அம்மா, சுவாமி என்ற உத்தரவு வாங்குறதெல்லாம் வேண்டாம்மா. நான் வேலையிலே ஜாயின் பண்ணிக்கிறேம்மா. சாமி கிட்ட வாங்கலனாலும் உன் தோப்பனாராண்ட வாங்கி தானே ஆகணும். அவர் என்ன சொல்லுவார்? வேண்டான்னு தான் சொல்லுவார். அப்புறம் நானும் அப்பா மாதிரியே கோவில மணி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஆர்டர் லெட்டரை கண்ணில் காமிப்பா, சரேண்டுவார். நேக்கு நம்பிக்கை இருக்குப்பா. துணக்காம வா. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா ஆஷ்வோ மே சிவோம். ஈஸ்வரா, என்ன தாயும் பிள்ளையுமா ஒன்னா வந்திருக்கேள்? ஏன்னா பிச்சு வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்தானோ இல்லையோ, வேலை கிடைச்சிட்டுனா 2 நாள்ல ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்குண்ணா. பிச்சு ஆர்டர் காமியண்டா. இந்தாங்கோ. அப்ளை பண்ணும்போதே வேண்டான்னு சொன்னேன். நீ பிடிவாதம் பிடிச்ச. சுவாமி கிட்ட உத்தரவு கேட்டுக்கோன்னு சொன்னேன், அதையும் கேட்கல. இப்போ இந்த ஆர்டரோட வந்து நின்றுட்டு இருக்க. ஏப்பா, சுவாமி கிட்ட உத்தரவு கேட்காம நம்ம ராமண்ணா பொண்ணு வேலைக்கு சேர்ந்தா இல்லையா, அவ குடும்பம் இப்ப எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நோக்கு தெரியும் இல்லையா? இப்பவாவது வேலைக்கு சேரலாமான்னு சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிக்கோடா. அவர் உத்தரவு கொடுத்துட்டா எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சுவாமி உத்தரவு தரலன்னா இந்த வேலையில சேர்ந்தா எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இங்க இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? வேற எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி பண்றதுண்டா? வேண்டாம்ப்பா, நான் இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறது இந்த ஈஸ்வரன் தான். இவரை விட 40,000 சம்பளமா நோக்கு பெருசா போயிடுது. காலமா இவரையே சேவிச்சுண்டு சேவகம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்ச புண்ணியம் எல்லாம் மண்ணோட மண்ணா போகணுமாடா? சரி, எங்களை விட்டு தள்ளு. நீயாவது நன்னா இருக்கணுமா இல்லையா அம்பி? அப்பா சொல்றதும் சரியாதான்டா இருக்கும். ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கோடா, உத்தரவு கிடைக்கும்டா. சரி, உத்தரவு கேட்டுடலாம். நன்னா இருப்படா. ஏன்னா இந்த வில்வ மாலையை சாமிக்கு சாத்திட்டு ஆர்டர் சாமி கிட்ட வச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. டேய் பிச்சுமணி, நீ போய் கொஞ்சம் விபூதியையும் கொஞ்சம் குங்குமத்தையும் பொட்டலமா மடிச்சு எடுத்துட்டு வா போ. சரிப்பா.
நன்னா இரு, குழந்தையும் வந்துட்டான். என்னன்னு பார்த்துடலாம். கொடு. பாப்பா இங்க வாமா. ரெண்டு எடுக்க கூடாதுமா, ஒன்னு எடுத்து கொடு. கொடு. சரி நீ போமா. இப்படிதான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இதைத்தானே நீங்க எதிர்பார்த்தேள்? இல்லடா பிச்சுமணி, சுவாமி உத்தரவு கொடுத்திருந்தா நான் சந்தோஷமா உன்னை வேலைக்கு அனுப்பியிருப்பேன். நான் என்ன செய்யட்டும் சொல்லு. ஆனா பிச்சு, இந்த ஊர்ல நோக்கு என்ன குறை? எல்லா வளமும் செழிப்பும் இருக்கு. நமக்குன்னு ஒரு கடமையும் இருக்கு. நீ என் கூட சேர்ந்து இந்த கோயில் காரியங்களை நீயும் தானடா பார்க்கணும். காலம் காலமா நம்ம மட்டும் கோவில் கொலோன்னு இப்படி இருக்கணுமா? படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போக கூடாதா? இதை விட பெரிய உத்தியோகம்னு ஒண்ணு இருக்கா என்ன? உங்களுக்கு ஆச்சு, நேக்கு இல்ல. போதுமாம்மா, நல்ல வேலை போயிடுத்து. என்ன பிச்சு, என்ன கோவம்? உன் கோவத்துக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ஆனா சாமி உத்தரவு கிடைக்கல. உன்னை வேலைக்கு போவேன்னு உங்க அப்பா சொல்லியிருப்பாரு, அதானே? நோக்கு எப்படி தெரியும்? உனக்கு நடக்கிறது தானே எனக்கும் என் வீட்டுல நடக்குது. இந்த ஊர்ல இருக்க நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் அதான் நடக்குது. டே பிச்சு, இதுக்கெல்லாம் நம்ம அப்செட் ஆக கூடாதுடா. இந்த மடத்தனத்தெல்லாம் நாம தாண்டா மாத்தி ஆகணும். யாரும் திருந்த மாட்டாங்க, நாம தான் திருத்தி ஆகணும். நீ மட்டும் என் கூட இருந்தா, நான் சொல்றத கேட்டா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். எங்கத்த நான் மறுபடியும் வேலைக்கு போவேன்னு எனக்கு தோணல. பிச்சு, நீ வேலைக்கு போற, உன் படிப்புக்கு ஏத்த, ஏன் அதை விட நல்ல வேலையாவே நான் உனக்கு வாங்கி தரேன். டேய், அதுவும் இதே ஊர்ல. என்ன சொல்ற? நம்ம ஊருக்கு சுகர் ஃபேக்டரி வரப்போகுதுன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வரும்போதே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. சுவாமி குத்தம் ஆயிடுது. அதனால சீக்கிரமா ஊருக்கு திரும்பி போயிடுவாருன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறா. டேய், ஊர்ல எல்லா இடத்துலயும் தான் ஆக்சிடென்ட் ஆகுது, நம்ம ஊர்ல ஆனா மட்டும் சாமி குத்தம். பிச்சு, வந்திருக்கிற ஒரு சாதாரண ஆள் கிடையாது. என்னானாலும் ஒரு கை பாத்துடலான்னு பிடிவாதமா தான் இருக்காரு. ஒரு விதத்தில் ஆக்சிடென்ட் நடந்ததும் நல்லதுதான். என்ன வந்திருப்பாரு, சாமி கிட்ட உத்தரவு கேட்டிருப்பாங்க, கிடைச்சிருக்காது, திரும்பி போயிருப்பாரு. ஆனா இப்ப நிதானமா உட்காந்து யோசிக்க நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. நேரான வழியில போய் ஒரு வேளை சாமி உத்தரவு நமக்கு கிடைக்கலனா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம என்ன பண்ணுமோ அதை திங்க் பண்ணணும். சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சே தேரணும்டா பிச்சு. அப்பதான் நமக்கெல்லாம் ஒரு புது லைஃப் கிடைக்கும். இந்த விஷயமா பேசதாண்டா உன்னை பார்க்க இங்க வந்திருக்கேன்.
பிச்சு நீ நினைச்சா ஃபேக்டரி நம்ம ஊருக்கு கொண்டு வந்துட முடியும். என்ன சொல்ற? நாளைக்கு உத்தரவு கேட்க போறாங்க. குடலையில திருநீர் பொட்டலமும் குங்கும பொட்டலமும் இருக்கும். எப்படியும் வழக்கம் போல குழந்தைய வச்சுதான் உத்தரவு கேட்பாங்க. குழந்தை எடுக்கிறப்ப திருநீர் பொட்டலம் தான் வரணும். அதான் வரும். திருநீர் பொட்டலம் வந்தா என்ன அர்த்தம்? சாமி உத்தரவு கொடுத்துருச்சின்னு அர்த்தம். ஃபேக்டரி கட்டலான்னு முடிவும் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் யாரால் நடக்க போகுது தெரியுமா? உன்னாலதான் நடக்க போகுது. அப்படி நடந்துருச்சுன்னு வை, விஜய் சார் கிட்ட சொல்லி உனக்கு எப்படிப்பட்ட வேலை வாங்கி தரேன்னு மட்டும் பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாட்டின்டா. எப்படிடா மாட்டுவ? இத பாரா பிச்சு, நீ ஆசைப்பட்டதை அடையணும்னா கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பயந்த காலத்துக்கும் நீ மணி அடிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இத பாரு பிச்சு, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே. மிஸ் பண்றதுன்னு. நான் எப்படி 2 பொட்டலத்தையும் திருநீர் பொட்டலமா மாத்துறது? நான் சொல்றத நீ செய், அது போதும். என்ன விஜய், ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ராஜ்துரை என்ன காணோம்? நாளைக்கு சாமி கிட்ட உத்தரவு கேட்கலான்னு பிரசிடென்ட் சொல்லிட்டு போயிருக்காரு. ராஜ்துரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மாம்ஸ், என்ன ஆனாலும் சரி, இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சுதான் தீரணும். சாமியே உத்தரவு கொடுத்தாலும் நான் தரணுமே மாப்பிள்ள. மாம்ஸ், நம்ம பாட்டிலும் கிளாஸ் எடுங்க மாம்ஸ். என்ன விஜய் நீங்க இந்த வைத்தியர் கொடுத்துட்டு போனாரு அதிசயமான மூலிகை மருந்துன்னு, அதை இப்பதான் தேன்ல குழைச்சி சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப போய் மாம்ஸ், இதுதான் என் மருந்து, உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பயம் தான் எனக்கு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இங்க வேணாம், ஊர்ல போய் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா டாக்டர் கிட்ட நம்ம பிரச்சனையும் சொல்லி எப்பப்போ தேவையோ அப்ப அந்த மருந்தையும் சாப்பிட்டுருக்கலான்னு. சரி முறைக்காதீங்க, நீங்க தான் இந்த ஊரை விட்டு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. என்ன பண்றது, அமெரிக்காவுக்கு போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தாலும் இங்க வந்து இந்த மாதிரி கண்ட மருந்தெல்லாம் சாப்பிடணும்னு உங்க தலையில எழுதிருக்கு. அதை நான் தடுக்க முடியும். ப்ளீஸ் மாம்ஸ். Moms, hurry up, moms. Yeah, coming. நீங்க சாப்பிடல? எனக்கு வேணாம், மூடு இல்ல. லார்ஜோ? Yeah. Soda a little less, huh? Okay. Cheers. Cheers. விஜய், விஜய், என்ன விஜய்? என்ன விஜய், வாட் ஹேப்பன்? மாம்ஸ், டூப்ளிகேட்ஸா இருக்கா? வாசனையே கொம்பட்டுது. நோ வே, நேத்து நம்ம குடிச்சோமே அதான். அதானே, இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு என்னாச்சு? இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு அது எப்படி வேலை செஞ்சதுங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. சார், எப்படியும் நல்ல செய்தியோட தான் வருவேன்னு தெரிஞ்சு ஃபுல் ஏற்பாடோட இருக்கீங்க போல. அப்படி என்ன நல்ல செய்தி? சார், குருக்கள் மகனையே கரெக்ட் பண்ணிட்டோம்ல. நாளைக்கு பாருங்க, ஃபுல் மாயாஜாலம் நடக்க போகுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு நமக்கு உத்தரவு கிடைக்க போகுது. அவர் என்ன பண்ணுவாரு? நாளைக்கு நீங்களும் தானே வர போறீங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன சார், ஊத்தி வச்சுட்டு குடிக்காம இருக்கிறீங்க? முடியலையா? என்னவோ ஸ்மெல்ல ஒத்துக்கல. சார், அப்போ குழந்தைய
தேங்க்ஸ் சார். சரி சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? வரேன். ஹலோ, சொதிப்பிட மாட்டியே? யாம் இருக்க பயமேன் சார். வரேன் சார். என்ன தேடுறீங்க? மாம்ஸ், பசிக்குது. அந்த பொண்ணு இன்னும் சாப்பாடு கொண்டு வரலையே. எனக்கு கூட பயங்கர பசி. நானே போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் மாம்ஸ், அந்த பொண்ணே வரட்டும். விஜய், இப்பதான் வாந்தி எடுத்திருக்கீங்க, கொலை பசிக்கும். அந்த பொண்ணு வர வரைக்கும் தாங்க முடியாது. நான் போய் எடுத்துட்டு வந்தேன். மாம்ஸ், ஏ குட்டி போல போ பாட்டி, எனக்கு போக பிடிக்கல. ஏங்குறேன். பிடிக்கலன்னா பிடிக்கல. அன்னைக்கே நான் பார்த்தேன். சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது உன் மூஞ்சே சரியில்லை. ஏதோ சொல்ல வந்த, அதுக்குள்ள உங்க ஒப்பம் வந்துட்டான். ஏண்டி போக மாட்டேங்கிற? ஐயோ பாட்டி, அவன் பார்வையும் அவன் பேச்சும் ஒன்னும் சரியில்லை. பாட்டி இங்கதான் இருக்கலா? வீடு முழுக்க தேடிட்டேன். துரையண்ண வெத்திலையும் பாக்கும் புகழையும் வாங்கி கொடுத்துச்சு. பாத்தியாடி என் பேரன எனக்காக வாங்கி கொடுத்துருக்கான். உனக்கு ஓன் கவலை. ஐயோ சாமி புண்ணியவானே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. இந்த சாப்பாடை கொண்டு போய் நம்ம ஊருக்கு வந்திருக்காரே சின்னதுரை, அவர்கிட்ட கொண்டு போய். உங்க அப்பா தெரிஞ்சா திட்டுவாண்டி. என்ன தானே திட்டுவாரு? திட்டு நான் வாங்கிக்கிறேன். எப்பா சாமி, நீ எடுத்துட்டு கிளம்பு. சரிக்கா. என்னடா இது, சாப்பாடு நீ கொண்டு போற? இல்ல, அக்கா தான் கொண்டு போக சொல்லிச்சு. என்னம்மா ரஞ்சினி, நான் உன்னதானே கொண்டு போக சொன்னேன். யார் கொண்டு போனா என்னப்பா? அப்படி கிடையாதுமா. வந்திருக்கிறவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் நம்ம வீட்டு தோட்டத்துல தங்கி நம்ம வீட்டு சாப்பாட்டை சாப்பிட நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? பக்கத்து டவுன்ல பெரிய ஹோட்டல்ல தங்கி தினமும் கார்ல கூட இங்க வந்துட்டு போக முடியுமா? ஆனா பெரிய முதலாளி தம்பி இங்க தான் தங்கணும், நாம தான் அவரை பாத்துக்கணும்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. அவர் பேச்ச மீற முடியுமாமா? விஜய் தம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளி, அதனால சாப்பாட நீ தான் கொண்டு போற. அவருக்கு சாப்பாட நீயே இருந்து பரிமாறிட்டு வர, புரிஞ்சுதா? டே பாண்டி, கேரியர் அவகிட்ட கொடு. இல்லடா, அவ என்ன சொல்றானா? ஆத்தா நீ சும்மாரு, இதெல்லாம் நீ தலையிடாத. ரஞ்சனி, நேரம் ஆயிடுச்சு, பசியோட காத்திருப்பாங்க, நீ கிளம்பு. அம்மாடி ரஞ்சினி, என்னம்மா இது? பாவம், தினம் எங்களுக்காக சிரமப்பட்டு நீ சமைக்கிற, அதை நீயே கஷ்டப்பட்டு வேற எடுத்துட்டு வரணுமா? கொடு, நானே எடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ வேண்டாங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளியா, உங்களுக்கு நானே தான் கொண்டு வந்து தரணுமா? நானே தான் சாப்பாடும் பரிமாறணுமா? அப்பா கண்டிப்போட சொல்லிட்டாங்க. அட என்னம்மா நீ, வயசுக்கு வந்த பொண்ணு நீ, அதுவும் இல்லாம இந்த ஊர் பிரசிடென்ட் ஐயாவோட பொண்ணு நீ. உன்னை எப்படி நாங்க அலைய விட்டா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எங்களை போய் தப்பா பேச மாட்டாங்க? சரி, ஊர்ல இருக்கிறவங்கள விடு. அத்தான் இருக்கிறாரே அத்தான், அவரு ஏன்டா தெரியமாடு, நீ தான் அங்க இருக்கிறே, ஏன் அந்த சின்ன பொண்ணை வேலை வாங்குறேன்னு என்ன கண்டுபிடி திட்டு வருமா? அதனாலதான் சொல்றேன், கொடு. இல்லங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா. உன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? உன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ தான் டெய்லி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற, நீ தான் பரிமாறுற அப்படின்னு நான் சொல்லிடுறேன், போதுமா? இல்லங்க, அது. அட என்னம்மா நீ, நான் இவ்வளவு சொல்றேன், கொடு. இல்ல, கிளம்பு. நில்லுமா, கண்ணன் வீடு எங்க இருக்கு? எந்த கண்ணன்? எந்த கண்ணனா?
அதாம்மா அவங்க அப்பா கூட ஜெயில இருக்காரு. ஆமா, நீங்க யாரு? என்னம்மா என்ன தெரியல? வேங்கம்பாடி வேட்டைக்காரன் வேலுனா எல்லாருக்கும் தெரியுமாம்மா? ஓஹோ, இப்ப யார வேட்டையாட வந்திருக்கீங்க? என்னம்மா வில்லங்கமான கேள்வி எல்லாம் கேக்குற? வேட்டைக்காரனுக்கு ஊருக்குள்ள என்னங்க வேலை இருக்கு? அதுவும் வேங்கம்பாடிக்காரனுக்கு பூமி காத்தாம்பட்டியில என்ன வேலை இருக்கு? நான் கண்ணனை பார்க்க வந்தேன். ஓ, அவரை வேட்டையாட போறீங்களோ? ஏம்மா நான் தெரியாதனமா கேட்டேம்மா. அவரை நானே பாத்துக்கிறேன். அண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வண்டி எடுங்கண்ணே. ஏம்பா உன் வீடு எங்க இருக்குன்னு இந்த பொண்ணுகிட்ட தெரியாதனமா இருக்கட்டும், முதல்ல வண்டி எடுங்கண்ணே. எங்க போறது? நான் போற வழியில சொல்றேன், முதல்ல வண்டி எடுங்க. கண்ணா, இவர் எதுக்கு உன்னை பார்க்க வந்திருக்காரு? எடுங்கண்ணே. கண்ணா நில்லு. மவனை என்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவியா நீ? பாத்துடுறேன்.